நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். கோடரி என்கிறதான தலைப்பில் கடந்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமது கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்பொழுதே யோர்தானிலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு வந்த ஜனங்களை பார்த்து ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அதிகாரப்படுத்தப்பட்ட இயேசுவுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வந்ததான யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார். இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் எதற்காய் வைக்கப்பட்டிருக்கிறதா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த மரம் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளாகிய நமக்கு. நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தை மகிழச் செய்கிற கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, நான் ஆப்பிள் ட்ரீயும் இல்லை, ஆரஞ்சு ட்ரீயும் இல்லை. ஆப்டால் நான் ஒரு பனானா ட்ரீ கூட கிடையாது. நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் மரங்களும் செடிகளும் கொடுக்கிறதான கனிகள் அல்ல. அந்த கனிகளுடைய பெயர் நற்கனிகளாகிய ஆவிக்குரிய கனிகள், ஆவியின் கனிகள். அதாவது ஆண்டவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மட்டும்தான் தேவனுடைய இருதயத்தை மகிழச் செய்யும். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் இத்தனை வருடங்கள் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டிக் கொள்ளலாம். எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் இவைகளின் நடுவில் தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுத்து அவரை மகிழச் செய்கிற நல்ல மரமாய் நான் இருக்கிறேனா? இல்லை, கடந்த நாட்களிலே நான் சொன்னதை போல நற்குல திராட்சை செடிகளால் சபையான் தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிற நீங்கள் ஆகாத கசப்பான கனிகளை கொடுக்கிற காட்டு திராட்சை செடிகளாய் மாறி உங்களை கொண்டு மகிழ வேண்டிய தேவனுடைய இருதயத்தை உங்களுடைய சுபாவங்களின் நிமித்தம், ஜென்ம சுபாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்களோ? பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். பின்னாளிலே அவனை குறித்து அபிஷேகம் பண்ணினதான சாமுவேலிடத்தில் சொல்லுகிறாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, என் இருதயத்திற்கு விசனமாய் துக்கமாய் இருக்கிறது. எதற்கு இவனை ராஜாவாக்க மாற்றினேன் என்று சொல்லுகிற ஒரு துக்கம். தேவன் விரும்புகிற அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழாத உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என் ஆண்டவர் உன்னை எதற்கு ரட்சித்தேன் என்று சொல்லி துக்கப்படுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நீங்கள் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை களைந்து போட்டு தேவன் விரும்புகிற நற்கனிகளினால் நிரம்பி அவரை மகிமைப்படுத்துகிற சாட்சியின் வாழ்க்கை, கர்த்தருடையதான கற்பனைகளையும் வசனங்களையும் கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை, சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஒரு வாழ்க்கை.
நீ இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறுகிறது தான் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆவியின் நிறைவு இருக்கிறது என்று சொல்லலாம், அந்நிய பாசை இருக்கிறது என்று சொல்லலாம், ஆவியிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லலாம், நான் கூப்பிடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று நீ சொல்லலாம். எல்லாம் உண்மைதான். ஆனால் வெட்டி அக்னியிலே போடப்படுகிறதான நல்ல கனி கொடாத கெட்ட கனிகளை கொடுக்கிறதான மரமாய் நீ நின்று கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்மேல் கிருபை வைத்து உன்னை நல்ல மரமாக நீ மாறி நல்ல கனிகளை கொடுக்கும்படி சபையாம் தோட்டத்திலே கொண்டு நிறுத்தின ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? காட்டு திராட்சை செடியாய் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால இருந்த நீ, ஆகாதவனாய் ஆகாதவளாய் இருந்த நீ, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற உன்னுடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? உன்னுடைய ஜென்ம சுபாவங்களுக்கு முடிவு எழுதி இருக்கிறாயா? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையில கொண்டு சேர்க்கிறதுக்கு காரணம் அக்கினியாகிய நித்திய நரகாக்கினைக்கு நீங்களும் நானும் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் நீங்களும் நானும் ஜென்ம சுபாவம் உடையவர்களாய் மாறி விட்டு விலக வேண்டியதான ஜென்ம சுபாவங்களை விட்டு விலகாதபடி பழைய மனுஷனுடைய சுபாவங்களையே நமக்குள்ளாய் வைத்து நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தால் நானும் நீங்களும் நல்ல மரமா? 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்கிறது, அப்ப நல்ல கனி என்றால் என்ன? ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பின பின்பு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, கிரியைகள், சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகளையும் சுபாவங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். சுபாவம் என்பது என்ன? ஆண்டவருக்குள்ளாயிருந்த சுபாவமாய் மாற வேண்டும். கிரியைகள் என்பது தேவகுமாரனாகிய இயேசுவுக்குள்ளாயிருந்த கிரியைகளாய் மாற வேண்டும். இல்லையானால் கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எந்த அக்கினியாகிய நித்திய நரகாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோமோ மறுபடியும் அந்த நரகாக்கினைக்கு பங்கவாவோம் என்று வேதம் சொல்கிறது. கடந்த நாட்களிலே இதை சொல்லி மனம் திரும்பினால் போதுமா? இல்லை, மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்தேன். நான் மனம் திரும்பினேன் என்பது அல்ல கர்த்தரை மகிழச் செய்கிறது. நான் மனம் திரும்பின எல்லா காரியங்களிலும், பொல்லாங்காய் தோன்றின எல்லா காரியங்களையும் விட்டு நான் மனம் திரும்பினேனே, அந்த மனம் திரும்புதல் குணமாகி இருக்கிறதா? நான் விட்டு விலகின அருவருப்பான காரியங்கள், பாவ சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் என்னிலிருந்து அழிந்து போயிருக்கிறதா? ஒரு புதிய மனுஷன் எனக்குள்ளாய் உருவாகி இருக்கிறதா? நான் நீங்களும் கேட்க தவறிவிட்ட கேள்விகள். எத்தனையோ வருடங்களாக ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்பார் என்று சொல்லி சில காரியங்களை தொடர்ந்து செய்கிறோம். துணிகரமாக பாவம் செய்கிறோம், மனப்பூர்வமாய் செய்கிறோம், அறிந்தே செய்கிறோம். நமக்குள்ளால இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இயேசு மன்னிக்கிறவர், மன்னிப்பார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். 1 யோவான் 1:7. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். இந்த அப்போஸ்தலர் 3:20க்கு அந்த வசனத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம பாதியிலிருந்தே சொல்லி சொல்லி பழகிட்டோம். நிறைய காரியங்கள் அப்படிதான். பாதியை கை கொள்ளுவோம், மீதியை என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். அந்த வசனம் யாருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதா? இயேசுவின் இரத்தம் யாருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்கிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அப்ப மனம் திரும்பின நீ குணப்பட்டு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாய் மாறினாயானால் விட்டு வந்த பாவங்களை விட்டு
விலகி கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாய் வசனத்தை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை, தேவன் விரும்புகிற நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை, நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வாழ்வாயானால் அந்த இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். நான் கற்றுக்கொண்ட வேதம் எனக்கு போதித்திருக்கிறது, அப்படி நான் புரிந்து கொண்ட அல்லது கர்த்தர் எனக்கு புரிய வைத்த அந்த அர்த்தம் அப்படி. உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது. வேதம் சொல்லவில்லை நீ ரட்சிக்கப்பட்டதுல இருந்து, அதாவது மனம் திரும்பினதுல இருந்து சாகும் வரைக்கும் நீ எல்லா செய்கிற பாவங்களையும் இயேசுவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்கிறதை எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு சீராய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மனம் திரும்புறதுக்கு முன்னால் இருந்த ஜென்ம சுபாவங்கள் என்னிடத்துல இல்லை, அவைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்றிருக்கிறது என்று எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? அப்படியானால் குணப்படாத ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் இன்னும் ஒளிக்குள்ளாய் வரவில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளால ஒரு நம்பிக்கை, இயேசு மன்னிப்பார். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் எங்கிட்டே சொல்லி இருக்கிறாங்க கர்த்தர் மன்னிப்பார். இல்லை இல்லை, யோசித்துக்கொள் சபையே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்வதற்கு உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டால் மட்டுமே இயேசுவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். கழுவப்பட்ட பின்பும் சேற்றிலே புரளுகிறதான பன்றியை போல செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து திரும்ப திரும்ப உன்னை கழுவும் என்று நினைத்தால் கழுவாது. மத்தேயு 18:3 சொல்லுது, மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறணும். நம்முடைய சுபாவங்களிலே கிரியைகளிலே மாற்றம் வேணும். கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லி நான் இதை முடித்தேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையிலான வசனங்களை சொல்லி கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தோடு. அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். நம்ம எல்லாரும் சொல்கிறோம், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். அப்படி தானே பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 3:27 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே என்று சொல்லுது. அப்போ நான் இப்போ தரித்து கொண்டேன். நான் இப்போ யார்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவை தரித்திருக்கிறது உண்மையானால் என்னிலிருந்து யார் வெளிப்பட வேண்டும்? நான் தரித்திருக்கிறது வெளிப்பட வேண்டுமோ, நான் மறைத்திருக்கிறது வெளிப்பட வேண்டுமோ? நான் சொல்லுறேன், உங்களுடைய பாவங்களை மறைத்து நீங்கள் கிறிஸ்துவை தரிக்க வேண்டும் என்று நினைத்தால் தோற்று விடுவீர்கள். கிறிஸ்து விலகி விடுவார், மறுபடியும் பாவங்கள் வெளியே வந்துவிடும். இன்னைக்கு இதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் மனம் திரும்பிட்டேன், குணப்பட்டுட்டேன், மனம் திரும்பி பிள்ளையை போல மாறிட்டேன், கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை தரித்து கொண்டேன். இப்ப தரித்து கொண்டவர்களுக்கு என்று ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு? மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், நல்ல மரங்களாய் மாறினவர்களுக்கு என்று ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளால் காணப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை நான் தரித்து கிறிஸ்துவின் சுபாவங்களையும் கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தா எனக்குள்ளால என்ன தெரியக்கூடாது? நிர்வாணம் தெரியக்கூடாது. கிறிஸ்து தான் தெரியப்பட வேண்டும். அவருடைய சுபாவங்கள் தான் தெரியணும். அவருடைய கிரியைகள், நற்கிரியைகள் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும், துர்க்கிரியைகள் அல்ல. நம்ம அநேக பேர் தரித்து கொண்டோம் என்கிறோம், நான் நல்ல மரம் என்கிறோம், நம்மை போல கனி கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்ன நடக்கிறது? தரித்து கொண்டேன் என்று சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பாவமாகிய நிர்வாணமும் அவலட்சணத்தையும் வெளிக்காட்டி நடக்கிறீர்கள். அந்த பழைய பாவ சுபாவங்களுக்கு நீங்கள் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. சில ஜென்ம சுபாவங்களுக்கு நீங்கள் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்.
நான் நல்ல மரம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள், சபாஸ், நீ நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். சவுலும் தன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைச்சான். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு நாமே நினைச்சு கொள்கிறோம், அப்பா ஆண்டவர் என்னை கொண்டு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆகையினால் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார் என்று இல்லை. அதற்கு இது அர்த்தம் அல்ல. இயேசுவின் நாமத்தினால நீ கேட்கிற சில காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார், அவ்வளவுதான். ஆனால் முடிவு அக்கினியா மகிமையான ராஜ்யமா என்கிறது தான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இந்த கோடரி என்னை வெட்டி வீழ்த்தி கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்த அந்த மேன்மையை இழக்க செய்து நித்திய நரகாக்கினியாகிய அக்கினியிலே போடுமா, அல்லது நான் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவனாய் இருப்பேனா? யோவான் 15 எடுத்து வாசிக்கிறதான வேளையில் வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்வார், என்னில் கனி கொடுக்கிற மரம் எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறேன். கரங்களை கொட்டி அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, கனி கொடுக்காததை நான் எதுவுமே கண்டுகிட மாட்டேன். நான் விரும்புகிற என்னை மகிழச் செய்கிற கனி கொடுக்கிற சுபாவங்களும் கிரியைகளும் இல்லாததை நான் கண்டுகொள்ள மாட்டேன். நான் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை யாருக்குள்ளா இருக்கிறதோ அவர்கள் இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படி அவர்களை சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆனா கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணுமா? என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருந்தா நீ என்ன பண்ணுவ? கனி கொடுப்பா என்றும் ஆண்டவர் சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவை தரித்து அவர்களை நிலைத்திருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை தரித்து அவர்களை பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்னை கனி உள்ளவனாய் மாற்றுகிறது. நான் பேசுகிற அந்நிய பாஷை அல்ல, ஆவியின் நிறைவை இல்ல, உணர்ச்சி பொங்க அடிக்கிற கை அல்ல. கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிற வாழ்க்கை, பிழைத்திருக்கிற வாழ்க்கை தான் அவருடைய சுபாவங்களையும் கிரியைகளையும் என்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறது. எடுத்த உடனே ஆவியின் கனி அன்பு. அதே வேதம் சொல்கிறது, யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நம்ம செய்கிற தவறை யாராவது ஒருவர் சுட்டி காண்பித்து இது தவறு என்று சொன்னால் அன்பின் நிமித்தம் நான் கண்டிக்கப்படுகிறேன். என்னை அவர்கள் நேசிக்கிறபடியினாலே என்னை கடிந்து கொள்கிறார்கள், என்னிடத்தில் இந்த தவறு இருக்கிறபடியினாலே கடிந்து கொள்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுடைய அன்புக்கு பாத்திரவானாய் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது அவர்களை பகைக்கிறீர்களா? நீங்கள் யார்? இங்க இருக்கிற உங்களில் அநேகம் பேர் என்ன தெரியுமா, நம்முடைய தவறுகளை யார் சுட்டி காண்பித்தாலும் அவர்களை பகைக்கிறோம், அவர்களை குறித்து புறங்கூறுகிறோம். ஆனால் நாம் செய்வதற்கெல்லாம் தூபம் போடுகிறவர்களை நம்ம நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி ஏமாந்து போகிறோம். நான் சொல்லுகிறேன், உங்களை உண்மையாய் நேசிப்பது யார் தெரியுமா? உண்மையிலே உங்களை நேசிப்பது யார் தெரியுமா? நீங்கள் செய்கிற தவறை கண்டுகொள்ளாமல் போகிறவர்கள் அல்ல. உங்கள் மேல் கரிசனை, உண்மையான அன்பு வைத்திருக்கிற பெற்றோரானாலும் சரி, மற்றோரானாலும் சரி, போதகனானாலும் சரி, தவறு கண்ட உடனே உங்களை கண்டிக்கிறானே, ஆனால் நான் இப்பொழுது தைரியமாய் சொல்லுகிறேன், அவன் உங்களை உண்மையாய் நேசிக்கிறான், அவன் உங்களை உண்மையாய் நேசிக்கிறாள். நீங்கள் செய்வதற்கெல்லாம் கண்டுகொள்ளாமல் போகிறவர்களா இருந்தால், ஆமோதிக்கிறவர்களா இருந்தால், இதில் ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லி தூபம் போடுகிறவர்களா இருந்தால், நான் சொல்லுகிறேன், அவர்கள் அன்பாயிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறது மாய்மாலமான அன்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார்கள். உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக நேசிக்கிறதை போல அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள். மொத்தம் நடிப்பு. ஒரு நாளிலே இந்த வேஷம் கலைக்கப்பட்டு போகும். நிலைத்திருக்கிற, தரித்திருக்கிறவன் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறவன் பிழைத்திருப்பான். புரிஞ்சவங்க கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் நிலைத்திருப்பான். அவரிலே நிலைத்திருக்கிறவன் பிழைத்திருப்பான், மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடியினால. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 18வது வசனத்தில்
கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுவார். வாசிக்கலாம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இதுல நிர்வாணமாய் நடக்கிறோம்னு சொல்லி யாரு சொல்றது? பவுலை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. தரித்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவரிலே பிழைத்திராதவன், அவரிலே நிலைத்திருக்க தவறினவள் யார்? நிர்வாணமாய் நடக்கிறார்கள். அந்த நிர்வாணம் எதை கொண்டு வருகிறது? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவலட்சணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் விரும்பத்தகாத அருவருப்பாய் அது இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. எப்பவும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கணும். நான் நல்ல கனி கொடுக்க வேண்டிய மரம் தவறும் பட்சத்தில் என்னுடைய வேர் அருகிற இருக்கிற கோடரி என்னை வெட்டி அக்னியிலே வீழ்த்தி விடும், நான் நித்திய ஜீவனை இழந்து போவேன் என்கிற ஒரு தெய்வ பயம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை யாரு பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தாலும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த தெய்வ பயம், கர்த்தர் காண்கிறார் என்கிற பயம் இருதயத்தை நிரம்பி இருக்குமே. ஆனால் அந்தரங்க வாழ்க்கை கூட கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் மாறும். கரங்களை கொட்டி உனக்கு செல்லுக்கு 1008 பாஸ்வேர்டு தேவையில்லை. மனைவி ஓப்பன் பண்ணக்கூடாது, கணவன் ஓப்பன் பண்ணக்கூடாது, அம்மா ஓப்பன் பண்ணக்கூடாது, அண்ணன் தங்கச்சி யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற 1008 பாஸ்வேர்டு தேவையில்லை. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்ல ஒரு லாக், அது உன் வீட்டில் உள்ளவங்களுக்காவது தெரிஞ்சிருக்கணும். உன்னை நம்பி இருக்கிற மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும், உன்னை நம்பி இருக்கிற கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், உன்னை நம்பி இருக்கிறதான பெற்றோருக்கு தெரிந்திருக்கணும் உன் பாஸ்வேர்டு. பெற்றோருடைய பாஸ்வேர்டை தேடி கண்டுபிடிச்செடுக்கிற உனக்கு ஆனா ஓம் பாஸ்வேர்டு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பாத்தியா? வாட்ஸ்அப்புக்குள்ள போனா ஒரு பாஸ்வேர்டு, பேஸ்புக்குள்ளால போனா ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாவில் போயிட்டீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு தனியாக. ஒருவேளை நீ கண்டுபிடிச்சு ஃப்ரண்ட்ல உள்ளதை திறந்தா கூட நான் தூங்கும் போது என் விரலை எடுத்து பிங்கர் பிரிண்ட் வச்சு ஓபன் பண்ணினா கூட உள்ளால ஓபன் ஆகாதே. ஹல்லேலூயா. போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, ஒளிவு மறைவு இல்லாத உண்மையான வாழ்க்கை அந்தரங்கத்தில் வாழ்றேன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன்னா, நிர்வாணமற்ற வாழ்க்கை வாழ்றேன்னா, கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கை வாழ்றேன்னா, தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றேன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உனக்கு இருக்குன்னா உன் பாஸ்வேர்டு எல்லாருக்கும் வேற யாருக்கும் தெரியண்டா, உன் வீட்டாருக்கு தெரிஞ்சிருக்கட்டும். ஸ்கிரீன் லாக் ஒன்றை தவிர உள்ளால வேற ஒரு லாக்கும் இல்லாமல் இருப்பதாக. நீ ஒளிந்து மறைந்து தானே வாழ்கிறாய். உன்னுடைய அந்தரங்கம் சரியில்லை தானே. சிலர் பிள்ளைகளுக்கு பெற்றவங்க தான் செல்லு வாங்கி கொடுத்துருப்பாங்க. வாங்கி கொடுக்கறதோட முடிஞ்சு அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த செல்லை நீங்கள் தொட்டாலே அவ்வளவுதான். தொட்டிடக்கூடாதுன்னு பாத்ரூமுக்கு போகும்போது அங்கே கொண்டு போவாங்க. சைலண்டில் போட்டுக்கிட்டு வைப்ரேட் கூட வராது. நீங்கள் நினைக்கிறது போல இல்லை. எங்கள் பிள்ளைங்க பயங்கர ஞானவான்கள். எங்கேயாவது கொண்டு துருத்தி வச்சுக்கிட்டு போவாங்க. கண்டுபிடிச்சிட்டு பார்ப்போம். தரித்து கொண்டோமே ஆனால் நிர்வாணியாக இருக்கக்கூடாது தானே. தேவஜனமே யோசித்து பார். உன் செல்ஃபோனுக்கு கால் வருது, மெசேஜ் வருது, ஆனால் உன் வீட்டாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதை டெக்னிக் வேற ஒன்றும் இல்லை. சவுண்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு சைலண்ட் மோடு. அப்போ பார்த்து இந்த வெளிச்சம் கூட வரலையே. ஒன்றும் இல்லை, உனக்கு செல்லை ஃபுல்லாக எடுத்து பிரைட்னஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக 0வுக்கு கொண்டு போய் வச்சுட்டு நீ யாருக்கு ஃபோனில் இருந்து அதை கால் பண்ணிப்பார். கள்ளத்தனம் கற்று தந்துட்டணும். யாரு கால் பண்ணினாலும் பண்ணுறதே தெரியாது, வெளிச்சம் வராது, அணக்கம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தெரியும். உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கணவன் பக்கத்தில் இருந்து பேசு, மனைவி பக்கத்தில் இருந்து பேசு, பெற்றவங்க பக்கத்தில் உட்காந்து பேசு. மூலையாக தேடி போவாத.
எதுக்கு தேடி போற? மனைவிக்கு தெரியாத ரகசியம் உனக்கு எதற்கு? கணவனுக்கு தெரியாத ரகசியம் உனக்கு எதுக்கு? உன்னை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு தெரியாத ரகசியம் அந்தரங்கம் உன்னுடைய வாழ்க்கையில எதற்கு இருக்கிறது? அந்தரங்கத்தில் நிர்வாணமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியரங்கத்தில் தரித்திருக்கிறோம் இருக்கிறதான அந்த வார்த்தை நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில உண்மையானதா இல்லையே தேவனுடைய பிள்ளைய? எப்படி உண்மையாக தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க முடியும்? உன் நிர்வாணம் தேவ பார்வையிலே அவலட்சணமாக இருக்கிறது. தரித்திருக்கிறேன் என்று சொல்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் நிர்வாணம் என்கிற பாவம் அந்தரங்கத்திலோ வெளியரங்கத்திலோ வெளிப்படுமே. ஆனால் சிகரெட் என்கிற பாவம், போதை வஸ்துக்கள் என்கிறதான பாவம், கூலிப் என்கிறதான பாவம், குட்கா என்கிறதான பாவம், கரைப்படுத்துகிற வார்த்தைகளும் பார்வையும் என்கிறதான பாவம், சிந்தைகள் என்கிறதான பாவம் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் எந்த நரகத்திலிருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் என்று கிருபையாய் உன்னை ரட்சித்து தேவ சபையாம் தோட்டத்தில் கொண்டு வச்சாரோ, உன்னுடைய வாழ்க்கையில அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறதான கொடரி உன்னை வெட்டி அதே நரகத்தின் பிள்ளையாய் மாற்றிருமே. உன் மனைவி அடக்கி ஆள நினைக்கிறியா? உன் கணவனை அடக்கி ஆள நினைக்கிறியா? உன்னுடைய பெற்றோரை அடக்கி ஆள நினைக்கிறியா? புரிந்து கொள், நரகம் நிச்சயம். ஜாக்கிரதை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வேண்டும். நானும் கர்த்தருடைய பிள்ளை என்ன போதாது, தரித்து நிலைத்து பிழைத்திருக்க கற்றுக்கிடணும் அவர்ல. அப்ப நம்முடையதான தரித்து கொண்ட இயேசுவை மிஞ்சி அவருடைய சுபாவத்தை அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு நம்மை நிர்வாணமாக்குகிற காரியங்கள் என்ன? எல்லா பாவத்தையும் சொல்ல முடியாது. ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு தட்டாம போவேங்கிற சிலருக்குள்ளால, நம்மில் சிலருக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவம் என்ன தெரியுமா? தரித்திருக்கிறேன் என்கிற உனக்குள்ளால உன்னையும் அறியாம உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணத்தை தேவனுக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் வெளிப்படுத்துகிற அந்த சுபாவங்கள் என்ன தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை கலந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான். அல்லேலூயா. முதல்ல தரித்திருக்கிற கிறிஸ்து என்னிலே மகிமைப்படாதபடிக்கு, அவர் விரும்புகிற கனி கொடுத்தவரை மகிழச் செய்யக்கூடாதபடி என்னை அவலட்சணமான நிர்வாணத்திற்குள்ளாய் தள்ளுகிற ஒரு பாவம் என்ன தெரியுமா? பொய். ஆதி சபையிலே அந்த பொய் வந்துச்சு. அனனியா சபீராள். ஆண்டவர் அங்கே அந்த பொய்ய என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. இது இருந்தா முழு சபையையும் கெடுத்துடும். கரங்களை கொட்டி எதுக்கெடுத்தாலும் பொய், ஓயா பொய். நொடி பொழுதுல சொன்னதை மாத்திடுவாங்க. நான் அப்படி சொல்லல, இப்படி சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லை. காரியங்களை தங்களுக்கு ஏற்றபடி மாற்றி பொய்யாக பேசுவார்கள். சில காரியங்களிலே மற்றவர்கள் நம்மை தவறாய் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக பொய் பேசுகிற அனுபவம். பொய். பொய்யை களைந்து மெய்யை பேச கற்றுக்கொண்டவள் நிர்வாணமாய் நடக்க மாட்டான், நடக்க மாட்டாள். ஹல்லேலூயா. அவன் தேவனை மகிழச் செய்கிற மனம் திரும்புதலுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறவளாய் இருப்பாள். பொய் வேற எங்க இந்த இடம்? அவங்க வீட்டுக்குள்ளாலே பொய் உலாவும். அதுதான் சபையில பிரதிபலிக்கும். சில காரியங்களை மிகைப்படுத்தி பேசுவதும் பொய் தான். உண்மைக்கு புறம்பாக சொல்லுவதும் பொய் தான். செய்த தவறை மறைத்து விட்டு நிரைப்பராதியை போல நம்மை அடையாளம் காட்டி பேசுவதற்கு பேரும் பொய் தான். பொய் என்கிற வார்த்தைக்குள்ளாய் பல கிளைகள் இருக்கிறது. எண்ணிக்கை கடங்காத கிளைகள் இருக்கிறது. அந்த பொய் நம்மை நிர்வாணமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம்.
என்னை அக்கினிக்கு பங்குள்ளவளாக மாற்றி கொண்டிருக்கிறதை என்று அறியாமலும் உணராமலும் இருக்கிறோம். பொய் தானே. பாஸ்டர்கிட்டேன்னு சொல்லலாம், சபையார்கிட்டேன்னு சொல்லலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கும். தேவஜனமே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் மனம் திரும்பினது முதற்கொண்டு ஒளியிலே நடந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை, அதுக்கு பிறவைக்கு செய்த பாவங்களை இல்லை, அதுக்கு முன்னால் செய்த பாவங்களை கழுவி சுத்திக்கிறீங்க. எப்போ நீ மனம் திரும்பினாயோ அது முதற்கொண்டு, ஆமே, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படி குணப்பட்ட வாழ்க்கை வாழுவாயானா, மனம் திரும்பின காரியங்களை பிள்ளைகளை போல மாறி வாழுவாயானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விட்டு விலகின காரியங்களை, உணர்த்தப்பட்டு விட்டு விலகின காரியங்களை மறுபடி செய்யாமல் உன்னை காத்து வாழ்வாயானால் அந்த இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். கடைசி வரைக்கும் எழுந்து விழுந்து இருந்தேன்னா அந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேச போவதில்லை, உன்னை சுத்திகரிக்க போவது இல்லை. அறியாமையின் காலங்களிலே நீ செய்த பாவத்துக்கு கர்த்தர் மௌனமாயிருந்தார். அறிந்து கொண்ட பின்பு மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். அந்த மனம் திரும்புதல் வெறும் வெளிப்படையாய் அல்ல, உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற மாற்றம். கரங்களை கொட்டி அடிச்சு விடுவ தெரியவா போகுது. நல்லாவியை பெற்றவனுக்கு தெரியும் நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு. அவன் சில வேளைகளில் மௌனமாய் போய்விடலாம், சிரித்து கொண்டு போய்விடலாம், தலையை ஆட்டிக்கொண்டு போய்விடலாம். அதுக்குள்ளால ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? இதற்கான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். மனைவியே, கணவன் தலையை ஆட்டிக்கிட்டு போயிடலாம். கணவனே, தேவ சமூகத்தில் ஜபிக்கிற உன் மனைவி தலையை ஆட்டிட்டு போயிடலாம். பிள்ளைகளே, வீண் பிரச்சனை எதுக்குன்னு உங்களுடைய பெற்றோர் மௌனமாகலாம், ஆனால் கர்த்தர் மௌனமாக மாட்டார். கரங்களை கொட்டி ஐயா, பொய்யெல்லாம் ஒரு பெரிய காரியமா? ஏதோ சிலருடைய வாழ்க்கையில் மெயின் மெனுவே என்னதான் பொய். சிலருடைய வாழ்க்கையில் இந்த கூட்டு பொரியல் போல, சிலருடைய வாழ்க்கையில் நான்வெஜ்ஜு போல, சிலருடைய வாழ்க்கையில் ஊறுகாய் போல. ஆனால் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? கறிவேப்பிலை போல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றவங்க யாரும் கறிவேப்பிலையை சாப்பிட்டதை நான் பார்க்கல. தூக்கி தூர போட்டுருவாங்க. சாப்பாடில் வர்ற வேஸ்ட்டை போல இருக்கணும், டஸ்ட்பின்னில் போடணும். பொய் அங்கே கிடக்க வேண்டியது, அது உனக்குள்ளே வாழ வேண்டியதல்ல. அந்த பொய் உனக்குள்ளால வாழணும்னா நீ யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய, நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், ஆகையினாலே உங்களுடையதான பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம், அதாவது உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் உண்மையிலே சத்தியத்திலே நிலைத்து நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப ரெண்டு காரியம் சொல்லுது. நான் அதிகமாக பொய் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்கு பிதா யாரு? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாய் இருக்கிற என் ஆண்டவர் அல்ல, பிசாசு. நீ யாருக்க பிள்ளைங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். சில சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு பொய், அதை சொன்னாலும் குத்துது பார்த்தியா? அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அழுற பார்த்தியா? உனக்குள்ளால உணர்வு இருக்குது. எவ்வளவுதான் சொன்னாலும் மரத்து போய் இருக்குன்னா கோடரி பதம் பார்த்துரும். அடுத்து சொல்கிறார், பொய்க்கு பிதாவுமே அவன் தான். பொய்க்கு தகப்பன் அவன், பொய் பேசுகிறவங்களுக்கும் தகப்பன் அவன். ஆவிக்குரிய பிதா என்பது ஜோதிகளின் பிதாவை குறிக்கிறது. அல்லேலூயா. பூமிக்குரிய பிதா என்பது தன்னை பெற்றோரை குறிக்கிறது. பொய் சொல்றியா? இதில் எல்லாம் என்ன தப்பு? ஒரு பொய் சொல்றதுல என்ன சொல்றது? பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாயா? உன் திறமையான பொய்யின் நிமித்தம் காரியங்களை மாற்றி கொண்டிருக்கிறாயா? உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் சாதித்து கொண்டிருக்கிறது குறித்து உனக்கு ஒரு சந்தோஷமா? உண்மைக்கு புறம்பாக உண்மையை மறைத்து விட்டு பொய் சொல்வதை குறித்து உனக்கு ஒரு சந்தோஷமா? நான் சொல்லலை, நீ பிசாசுக பிள்ளைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நான் பேசுகிற அந்நிய பாஷை
கேளு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், அதுக்கு பரவாயில்லை வந்து இருக்கிறதே சங்கம். அந்நிய பாஷை இருக்குன்னு ஆவியானவர் உள்ளால இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் தேவனுடைய பிள்ளையும் இல்லை. தேவனுடைய பிள்ளையா இருந்த ஆவியினால அந்நிய பாஷை பேச சொன்னா வாழ்க்கை மாறும். கிறிஸ்துவின் சுபாவங்களும் கிரியைகளும் வெளிப்பட்டு இருக்கும். இல்லைன்னா அது என்னது? வெங்கலத்திலிருந்து எழும்புகிற சத்தம். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவன் தான் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் பேசுகிற உனக்கு அவன் தான் பிதா. வெளிப்படுத்தல் 22:15 சொல்லுது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய போச்சா, கொடரி வெட்டுச்சா, தூக்கி கொண்டு அக்னியில் போட்டாச்சா. யார் உனக்குள்ளாய் இருக்கிறார்களோ, யாரை தரித்திருக்கிறாயோ அவர்களுடைய சுபாவங்கள் உன்னிலிருந்து வெளிப்படும். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, சரி அப்பனை போல உரிச்சு வச்சிருக்கு, சரி அம்மாவை போல உரிச்சு வச்சிருக்கு, தாத்தாவை போலே உரிச்சு வச்சிருக்கு, பாட்டியை போலையே உரிச்சு வச்சிருக்கு, அப்பனை அம்மையும் கலந்த கலவையா இருக்கு. உன்னை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பொய் கிறிஸ்துவை தரித்திருக்கிற உன்னை நிர்வாணமாய் மாற்றி நிர்வாணமாகி அவலட்சணத்தை மாற்றுகிறது. செகண்ட் ஒன், 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக எரிச்சல் வரலாம், வந்தாலும் தனியணும், வரக்கூடாது, வந்தா தனியணும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இதுல இருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் எடுக்க போறேன். எரிச்சல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் எரிச்சல். காயினுக்குள்ளால எரிச்சல் வந்தது, அவனுடைய முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் அடையாளம் காண்கிறார். அந்த எரிச்சல் தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்ய துணிந்து விட்டது. பொறாமையிலிருந்து தான் எரிச்சல் உருவாகிறது. அது யாருக்கு சுபாவம் ஆண்டவர் சொல்றாரு? பிசாசுக்கு சுபாவம். ஏன் வருதான்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால வருது. அதனால பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எத்தனையோ எரிச்சல்கள், யார் யாரையோ குறிச்ச எரிச்சல்கள். சிலரை நமக்கு பிடிக்காது, உள்ளால எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்த உடனே சோத்திரம் பண்ணிக்கிடுவோம். கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? சிலரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பார்த்த உடனே தாவீத சவுல் பார்த்தது போல பார்ப்போம். எரிச்சல். சவுலுடைய எரிச்சல் என்ன பண்ணுகிறது? தாவீதை கொல்ல துடிக்கிறது. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ. தரிச்சிருக்கிறேன்னா இந்த சுபாவம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. எனக்கு பிடிக்கலன்னா அங்கிருந்து நான் கடந்து போய்விட வேண்டும். மற்றவர்களிடத்தில் எரிச்சல் அடைவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? நான் பிசாசுக்கு எதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? மற்றவர்களை குறித்த பொறாமை ஏன் எனக்குள்ளாய் உருவாகிறது? நான் காயினுடைய ஆவியை பெற்றவனா? அப்ப காயின் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். ஆகையினாலே இரத்தம் சிந்தப்படாத காலங்களிலே துணிந்து மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தினான். நீதிமானாகி ஆபேலின் இரத்தம் எங்க கூப்பிடுது? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. உன்னுடைய எரிச்சல் நிமித்தம் மற்றவர்கள் உனக்கு விரோதமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடாத படிப்பார். உன்னுடைய எரிச்சல் நிமித்தம் மனம் நொந்து வேதனை அடைந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எரிச்சலோட இருந்து நீயே கர்த்தரை நோக்கி கூப்பிடுற. அப்ப எரிச்சலே இல்லாம நல் மனதோடு கூட மல்ன மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறவளாய் இருக்கிறவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான உன் நிலைமை என்ன? ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு எதிர்ஜபம் பண்ண தெரியாது. ஏன்னா தான் தரித்திருக்கிற இயேசு அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். கரங்களை கொட்டி அவனுக்கு அடியும் ஒட்டையும் இடியும்னு சொல்ல தெரியாது. நான் தரித்திருக்கிறது இயேசுவே, ஆனால் அவர் என்னை அனுமதிக்க மாட்டார். என்னுடைய மனம் திரும்புதல் குணப்பட்டிருக்குமே, ஆனால் அதை அனுமதிக்க மாட்டார். மற்றவர்களுடைய வேதனையிலே என்னை சந்தோஷப்பட விட மாட்டார். துக்கமுடையவனாய் மாற்றும். ஏன் வருது? இடம் கொடுத்துட்டோம். இடம் கொடுத்து உள்ளால ஏத்தி வச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கட்டுகிறேன். உள்ளாலே கட்டி வச்சுக்க. இயேசுவின் நாமத்திலே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். சும்மா போவோம், அது ஒன்னையும் கொண்டுதான் போவோம்.
அதுக்கு தெரியும் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னியில் உன்னையும் கொண்டு போவாம நான் போக மாட்டேன், நீ எனக்கு இடம் கொடுத்துட்ட. கரங்களை கொட்டி ஏது நலம் என்றறியே அப்பனே நின். எது நலம்னு தெரியாமல எல்லாம் நலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எரிச்சல் எரிச்சல். அதிகாரம் 4 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. காயின்னு ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு எரிச்சல் உண்டானதுன்னு. எரிச்சல் உன்னுடைய முகநாடியை வேறுபடுத்தினது என்ன காயினே? திருந்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் வைக்கிற பையன் ஆப்பையில் என்ன பண்ணுறான்? போட்டு தள்ளுறான். எரிச்சல் உள்ளவன் உடையவள் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். சுத்த இருதயம் வேணும் தேவ பிள்ளைகளுக்கு. நல்லதை மட்டுமே யோசி, நல்லதே நடக்கும். ஆண்டவர் நடக்க வைப்பார், அவர் நல்லவர். மற்றவர்களை பார்த்து எரியறதுனால ஏதாவது உனக்கு கூட கிடைக்க போகுதா? அளந்தது தான் கிடைக்கும். மத்தேயு 20:24 இங்கே வாசிங்க கொஞ்சம். மத்தேயு 20:24. அதை கேட்டு போச்சா. இங்கே என்னது? இயேசு இந்த பூமியில் ஐயா மனுஷகுமாரனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு 12 சீசர். 2 சீசர்களுடைய தாய் வர்றா இயேசுகிட்ட, ஆண்டவரே நீர் மகிமையில் வீற்றிருக்கும் போது எனக்கு ஒரு குமாரன் வலது பக்கத்தில் இருக்கணும், இடது பக்கத்தில் ஒரு குமாரன் இருக்கணும், வேற யாருக்கும் அந்த இடம் கொடுத்துடக்கூடாது. அவ கேட்டா இயேசு அதுக்கு பதில் சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் 10 பேருக்கு என்ன உண்டாயிட்டா? வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் எத்தனை பேருக்கு எரிச்சல். 12 பேரில் மீதி உள்ள 2 பேருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. இப்ப இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். அது யாருக்கு பிதாவினால் அருளப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான். அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. ஆமே. மாறாக தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படும் போது நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு என்று சொல்லி சுத்த இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆனால் அதை பார்க்கலும் மேன்மையான காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தருவார். இப்ப 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு என்ன, எது காரணம்? ஒரு வசனத்துக்கு போயிடுவோமா? யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திற்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் நம்மளை நிர்வாணியா மாற்றி விடுறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திற்கு தேவ பிள்ளைகள், மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நேரத்தை விரயம் செல்லக்கூடாது. தேவன் கீழ்ப்படிய சொன்ன உடனே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து எந்த மனுஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறானோ அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் மாறுவான். அவனை விட்டு பிசாசு ஓடி போவான் கரங்களை கொட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பகுதி உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து இருக்குமே, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாத, அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத, உன்னுடைய சுய சத்தத்திற்கும் மனுஷ சத்தத்திற்கும் கீழ்ப்படிக்கிற ஒரு பகுதி உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டா, உங்க கூட இருப்பான். நீங்க அவனை கட்டின உடனே சொல்லுவான், அதுதான் உனக்குள்ளால தானே இருக்கிறேன், நான் எங்க போறேன், எதுக்கு நீ என்ன கட்டுற, நான் உனக்குள்ளால தான் இருக்கிறேன், பத்திரமா இருக்கிறேன். பிசாசுக்கு போன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். அப்ப கீழ்ப்படியாமை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட சபை ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாயிருப்பார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்ன வந்தாலும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், வாரத போல பார்த்துக்கலாம். கீழ்ப்படிய வேண்டிய நேரத்துக்கு காலதாமதம் பண்ணாம உடனே கீழ்ப்படி. நாளை குறிக்காத நாளை என்று
இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சுன்னு குறிக்காத, ஒரு மாசம் ஆகட்டும்னு குறிக்காத, இந்த ஒரு வயசு மாறட்டும், இந்த ஒரு வருடமும் போட்டோன்னு சொல்லி கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு என்ன பண்ணாத, நாள் குறிக்கிறவனாய், வாரங்களை குறிக்கிறவனாய், மாதங்களை குறிக்கிறவனாய், வருஷத்தை குறிக்கிறவனாய் இருக்காத. சொன்ன உடனே கீழ்ப்படிய கற்றுக்கோ. ஆண்டவர் தீமைக்காக உனக்கு ஒரு கட்டளை இட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது நன்மைக்கு. நீ இன்னைக்கு இருக்கிறத தான் பார்ப்ப. கர்த்தருடைய வாழ்க்கை நெடுங்காலங்களை அறிந்திருக்கிற தேவன். கரங்களை கொட்டி ஆமோதிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று பவுல் கொரிந்து சபையை கேட்கிறான். இந்த காலை வேளையில் உங்களை தான் ஒன்று கேட்கவா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் பேசி சொல்லிய எல்லா வார்த்தைகளுக்கும் எந்த மனுஷனுக்கும் பயப்படாம, உன்னுடைய சுய கட்டளைகளுக்கு இடம் கொடுக்காம, கர்த்தருக்கு மட்டும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிற நான் அவர் சொன்னவைகளை கை கொண்டு நடக்கிறேன்னு சொல்லி இந்த பகல் காலத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படிதல் இருந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இருந்து தான் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. நீ தள்ளி போட ஆசீர்வாதமும் தள்ளி போகும். சில நன்மைகள் பெருசா வர வேண்டியது சின்னதா கிடைக்கும். ஆமென். கீழ்ப்படிய விரும்புகிறவனுக்கு காரணம் தேவையில்லை. கீழ்ப்படிய விரும்பாதவளுக்கும் காரணங்கள் அதிகம் தேவை. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. பவுல் தரித்து கொண்டா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாதபடி அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தான். கடைசியா 28வது வசனத்தை வாசிங்க. திருட்டு என்பது உங்களுக்கு தெரியும். நமக்கல்லாத ஒன்றே, மற்றவர்களுக்குரிய ஒன்றே அவர்களுக்கு தெரியாமல் நம்ம எடுக்கிறதுக்கு பேர் என்னது? திருட்டு. அந்த உரிமையாளர் தேடும் போது கூட நம்மிடத்தில் அந்த பொருள் இருக்கிறது, அதை கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறதுக்கு பேரு திருட்டு. சிம்பிள். கணவனுக்கு மனைவி பாக்கெட்டில் திருடுற மனைவிக்கு பருப்பு டப்பாயிலா பூனை போல போய் நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தது போல நிரப்பி வச்சுக்கிட்டு போகிற கணவன், கேட்டா தரமாட்டான்னு சொல்லி இடையிலிருந்து ஒரு நோட்டை உருவிட்டு போகிற பிள்ளைங்க, இதெல்லாம் ஒரு விதத்தில் திருட்டு. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோசுவா 7:10 ஒரு திருட்டை குறித்து வேதம் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதோ, களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே. இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் தசம பாகம் காணிக்கையும்பாங்க. நான் அதை சொல்லலை. கர்த்தர் உனக்கு கொடுக்காத ஒன்றை தேவ கற்பனையை மீறி நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயானால், தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயானால் அதுக்கு பேர் தான் திருட்டு, களவு. தேவன் விரும்பாத ஒன்றை தக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? சொந்தமாக்கணும்னு நினைக்கிறியா? தேவன் விட்டு விலக சொல்லுகிற காரியங்களை வீட்டுக்குள்ளால கொண்டு வைக்கணும்னு சொல்றியா? திருட்டு. யோசுவா விழுந்து கிடக்கிறான். ஒரு பாவம் அறியாதவ வெட்டுண்டு விழுந்துட்டு கிடக்கான். என்னன்னு தெரியல. கர்த்தர் விலகிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, முகங்குப்புற ஏப்பா விழுந்து கிடக்கிற, எலும்பு. இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, களவு செய்ததும் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்கிறேன், தேவ சமூகத்தில் சேர்க்க வேண்டியதை உனக்கென்று வைத்திருப்பது ஒரு திருட்டு. ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை நிர்வாணியாக மாற்றிடும், உன்னை நிர்வாணியாக மாற்றுகிறதான காரியங்கள் இவைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். முதலாவது பொய், இரண்டாவது எரிச்சல், மூன்றாவது பிசாசுக்கு இடம் கொடுத்தல், நான்காவது திருட்டு, ஐந்தாவது கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போமா? 4:29 வாசிப்போமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அவைகளே பேசுங்கள். கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுமா? வேத பிரமாணத்தின்படி வாய் தாறுமாறாய் பேசுகிறவைகள், ஒழுங்கினமான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மனநோவ செய்கிற வார்த்தைகள். சிலர் மனைவி அழைக்கணும்னாலே அந்த வார்த்தையில் தான் அழைப்பாங்க.
வாயில் அதுதான் வரும். சிலர் கணவனை அழைக்கணும்னாலே இந்த வார்த்தை சொல்லி தான் அழைப்பாங்க. சிலர் பிள்ளைகளை அழைக்கணும்னா இந்த வார்த்தையை உபயோகித்து அழைப்பாங்க. அந்த பயல், அந்த பெண்ணு. தேவ பிள்ளைகள் நிர்வாணமாய் நடவாதபடி, நிர்வாணம் மறைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் வாழணும்னா வாயின் தாறுமாறுகளை அகற்றி மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை அறிஞ்சிருக்கிறன்னா அறிந்திருக்கிறதின்படி அவருடைய சுபாவமும் கிரியைகளும் ஆகிய அவர் பேசின வார்த்தைகளை நானும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கோபம் வருதுன்னு சொல்லி தலைக்கால் புரியாம ஆடாத. ரொம்ப கோபம் வந்துச்சு, அந்த பாட்டில் கொடுப்பா, கொடு. பாட்டில் இல்லைன்னா தண்ணி கேனுக்கு பக்கத்தில் போ, ஒரு டம்ளர் தண்ணியை கோரு. எப்படி அது வெளியே வந்துதான் ஆகுன்னு சொல்லுதா? பாட்டில் இருந்தால் ஓப்பன் பண்ணி, இல்லைன்னா பானையில் இருந்து கோரு, இல்லைன்னா பைப்பை பிடிச்சு கோரு, அது தண்ணியும் விரையும். இது வாயில் இருக்கட்டும். அதை மீறி வாயை திறந்தேன்னா மூஞ்சே அழுக்காயிரும். அல்லேலூயா. ஆமே. மற்றவர்களை துக்கப்படுத்துகிற பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத, அவர்களை மனநோக செய்கிற எந்த வார்த்தையும் பேசாத. வீட்டுக்குள்ளாலே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, தேவனுடைய சுபாவத்தையும் அவருடையதான கிரியைகளையும் வெளிப்படுத்தி வாழ்ந்து பாரு. கோபம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு தாறுமாறா பேசாத. எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளை என்பதை விளங்க பண்ணு. நான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவன் என்பதை விளங்க பண்ணு. நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் நல்ல கனி கொடுத்து ஆமென் தேவனுடைய மகிமையிலே சேர வேண்டியவள் என்கிறதான தீர்மானத்தை உடைச்சறியாத மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். துணிகரம் கொண்டு பேசக்கூடாது. பிளீஸ், தயவாய் நிதானித்து பேசு. பிள்ளைகள் இடத்துல பேசினாலும் நிதானித்து பேசு. கோபம் கொள்ளு, பாவம் செய்திராத. கோபம் மரணம். எல்லா இடத்துலயும் அன்பை காமிக்க போயிட்டேன்னா வீட்டுக்குள்ளால சொல்றேன், வெளியே கோபத்தை காட்டியாத, கை வச்சு விடுவான். எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டாம அன்பை வெளிப்படு. வெளியே போனா யோக்கியமாய் நடந்து கொள்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஏன் வீட்டுக்குள்ளால யோக்கியமாய் நடந்து கொள்கிறவனுடைய வாழ்க்கையில ஏன் வெளியே போய் நிர்வாணத்தை காமிச்சுக்கிட்டு நடக்கிற? வேண்டாம். நான் செய்கிற தொழில் அப்படின்னு நினைக்கிறியா? என்னை சார்ந்திருக்கிற மனிதர்கள் அப்படி, எல்லாரும் அப்படி இருக்கட்டும், நீ அப்படி இருக்கக்கூடாதுல்ல. தரித்திருக்கிறோமானால் நிர்வாணியாய் நினைக்காதபடிக்கு பிழைத்திருக்குமே. குணப்படு, நிலைத்திரு, பிழைத்திரு. அருகிலே ஒரு கொடரி வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்றை வெட்டி வீழ்த்தீரக்கூடாது. கிருபையாய் ரட்சித்தவர் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க. முழங்கால் படியிடுவோம். ஒரே ஒரு நிமிட நேரம். மனம் திரும்புதல் அல்ல, குணப்பட்டு பிள்ளைகளை போல மாறி, நிர்வாணம் இனி வெளியே தெரியாதபடி, அவலட்சணமாய் தெரியாதபடி கிறிஸ்துவை தரித்திருக்கிற கிறிஸ்துவின் சுபாவங்களையும் கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறது தான் நல்ல கனி கொடுக்கிற அனுபவம். எனக்குள்ளால இயேசு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் சொல்றதை பார்க்கலும், என்னுடைய நல் நடக்கையினாலே மற்றவர்கள் இயேசுவனிடத்தில் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அறையிறாங்களா, மறு கன்னத்தையும் கூட காட்டி கொடுக்கிறது தான் கிறிஸ்துவினுடைய மாண்பு. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக மௌனமாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருக்கிறது தான் கிறிஸ்துவினுடைய சுபாவம். தன்னை அடித்தவனையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது கிறிஸ்துவினுடைய சுபாவம். இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. கோடரி உன் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க போறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ற? வேண்டாம். விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவே இருக்கட்டும். விலக்கி வைக்கப்பட்டவைகள் வைக்கப்பட்டவைகளாகவே இருக்கட்டும். விட்டு விலகினவர்களும் விட்டு விலகப்பட்டவர்களும் விலகினவைகளும் விலக்கி வைக்கப்பட்டவைகளாகவே இருக்கட்டும். நீ கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டு, கிறிஸ்துவை தரித்து அவரை வெளிப்படுத்தி அவர் மகிமைப்படும்படியாக அவருடைய சிந்தையையும் அவருடையதான சுபாவங்களையும் கிரியைகளையும் வெளிப்படுத்தி பிதா மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை, உன்னை ரட்சித்த ஆண்டவர் மகிழும்படியான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு இன்றாகிலும் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டாயா? கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணிப்போ, மனம் திரும்பி குணப்படுவோ.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.